ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஷனல் ப்ரோஸ். ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங். அது வந்து ஒரு இமேஜினரியான ஸ்டோரியை சென்டென்சஸ் யூஸ் பண்ணியோ இல்லைனா பேராகிராஃப் மூலமாகவோ சொல்கிற மாதிரி இருக்கும். இது போயம் மாதிரி ஃபார்மேட்டில் எழுதப்படுறது கிடையாது, பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதப்படுறது. ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறதுல கேரக்டர்ஸ், பிளாட், செட்டிங், நரேஷன், தீம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும். இந்த ஈவெண்ட் பார்க்குறதுக்கு ரியலாக இருந்தாலுமே அது ரைட்டரோட இமேஜினேஷனை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபிக்ஷனல் ப்ரோஸில் இருக்கிற காமனான ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா நாவல்ஸ், நாவல்லாஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேஸ். இதில் நாவல்ஸ், நாவல்லாஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் இது எல்லாமே கண்டிப்பாக ஃபிக்ஷனலாக தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளேஸ் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஃபிக்ஷனலாக இல்லாமல் கூட போகலாம். ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டான ஸ்டோரிஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக ஆடியன்ஸ் கடைசி வரை என்கேஜிங்காக இருக்கிறதுக்கும், ஹியூமனோட எமோஷன்ஸை நம்ம அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், மாரல் லெசன்ஸையோ இல்லைனா லைஃப் லெசன்ஸையோ க்ரியேட்டிவிட்டியோடு நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகவோ இல்லைனா ஆடியன்ஸோட இமேஜினேஷனை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியும் க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரியும் நம்மளோட சொசைட்டி, கல்ச்சர், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் இந்த ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபிக்ஷனல் ப்ரோஸ்க்கு கீழே வர்ற நாவல் அப்படிங்கிறது ஒரு லாங் ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, டீட்டெயிலான செட்டிங்ஸ் இருக்கும், ஃபுல்லாக டெவலப் ஆன பிளாட் வந்து நாவல்ஸில் இருக்கும். நாவல்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டரை ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைமில் ஃபாலோ பண்ணி அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த கேரக்டர்லேருந்து என்ன லெசன் டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நாவல். இந்த நாவல் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த கைட். நாவல் அப்படிங்கிறது லாங்காக இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, டீட்டெயிலான பிளாட் அண்ட் தீம்ஸ் இருக்கும், சாப்டர் வைஸ் டிவைட் ஆகிருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரிச்சாகவும் டீட்டெயில்டான வேர்ட்ஸ்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் நாவல்லா அப்படிங்கிறது நாவலை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் ஷார்ட் ஸ்டோரியை விட லாங்காக இருக்கும். இதில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு மெயினான ஈவெண்ட்டையோ இல்லைனா மெயினான கான்ஃப்ளிக்டையோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாவலா அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளாக, கிளியராக, அப்புறம் ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்டில் இருக்கும். நாவலாக எப்போவுமே ரொம்பவே ஷார்ட்டாக கன்சைஸான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியமான லென்த்தில் தான் இருக்கும், ஒரே ஒரு மெயினான பிளாட் தான் இருக்கும், ஃபியூவரான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஷார்ட் ஸ்டோரியை விட டெப்த்தாக இருக்கும், ஆனால் நாவலை விட கம்மியான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நாவலா அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்னென்னா ஜார்ஜ் ஆர்வெல் அவங்க எழுதின அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிறது நாவலாக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ட் ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஏதாவது ஒரே ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏதாவது ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மோஸ்ட்லி ஒரே ஒரு மெயின் கேரக்டர் தான் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரே ஒரு மெயின் தீம் தான் இருக்கும், ஒரு பிளாட் தான் இருக்கும், ஒரு செட்டிங் தான் இருக்கும். ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது எப்போவுமே சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரியும் மறக்க முடியாத அளவுக்கு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே டெப்த்தான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா த கிஃப்ட் ஆஃப் மேகி அப்படிங்கிற எக்ஸாம்பிளை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட். இது எதுக்காக எழுதுவாங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ்க்கு, டிவி ஷோஸ்க்கு, இல்லைனா ஒரு வெப் சீரிஸ் இருக்குன்னா அதுக்காக கூட இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதுவாங்க. அதுதான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது பியூராக ப்ரோஸ் ஃபார்மேட்டில் வருமானு கேட்டால் அப்படி வராது. பட் அதில் வந்து இமேஜினேட்டிவான ஸ்டோரியை இன்க்ளூட் பண்ணுறதுனால இது ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வருது. ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதுல டயலாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்குன்னா அந்த சீனை டெஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அப்புறம் கேமரா டைரக்ஷன்ஸ் பற்றி அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது மூவிஸ்க்காகவோ இல்லைனா சீரீஸ்க்காகவோ எழுதப்படுற ஒரு ஸ்கிரிப்ட். இதில் டயலாக்ஸ், சீன் டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை விஷுவலாக நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது இமேஜினேட்டிவாக ஒரு ஸ்டோரியை ப்ரோஸ் ஃபார்மில் சொல்கிறது.
நாவல்ஸ், நாவலாஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேஸ் இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபார்ம், அதாவது நாவலாக இருக்கட்டும், நாவலாஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதோட ஓன் லென்த், ஸ்டைல், ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. தேட்ஸ் ஆல் அபவுட் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.